10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.2 4வது கணக்கு பார்க்குறோம். படத்தில் PQ இணை BC மற்றும் PR இணை CD எனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் AR by AD ஈக்குவல் டு AQ by AB, இரண்டாவது சப்டிவிஷனில் AQ by AQ QB by AQ ஈக்குவல் டு DR by AR என நிறுவுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம நிறுவ வேண்டியது என்ன அப்படின்னா AR by AD எதற்கு சமம்னு காட்டணும், AQ by AB இணை கோடுகள்னு கொடுத்து நிறுவ சொல்லி கேட்டிருக்கு. அப்போ இங்கே நம்ம எந்த நிபந்தனையை பயன்படுத்த போறோம்னா தேல்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தான் காட்டுறோம், நிறுவறோம். இணை கோடுகளாக கொடுத்துருந்ததுன்னா விகிதங்கள் சமமாக இருக்குதுன்னு காட்ட போகிறோம். முதல் சப்டிவிஷனை நிறுவறதுக்கு ஏபிசிங்கிற முக்கோணத்தை எடுக்கிறோம். படத்திலிருந்து முக்கோணம் ஏபிசியில் இது கேள்வியிலே கொடுத்திருக்கிறாங்க, PQ by BC என கொடுக்கப்பட்டுள்ளது. தேல்ஸ் தேற்றத்தின்படி PQ இணை BC என கொடுக்கப்பட்டுள்ளது. தேல்ஸ் தேற்றம், அதாவது தேல்ஸ் தேற்றத்தின் கிளை தேற்றத்தில் 2 நிபந்தனைகள் எழுதுவோம். AQ by AB. மற்றொரு நேர்கோடு எது? AC. ACயின் மீதுள்ள புள்ளி P. அப்போ AP by ACன்னு பிரிக்கிறோம். இதை சமன்பாடு 1ன்னு கொடுத்துடலாம். இதே போல் மற்றொரு முக்கோணம் ACDங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இது எந்த முக்கோணத்தை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம்? ABCயை வச்சு சொல்லியிருக்கிறோம். அடுத்து முக்கோணம் ACDயில் ACDங்கிற முக்கோணத்தில் PR இணை CDயா இருக்கு. இதை எழுதிக்கலாம். ACDயில் PR இணை CD. இதில் என்ன நிபந்தனை எழுதலாம்? விகித சமங்கள் AR by AD. AR by AD ஈக்குவல் டு AP by ACன்னு இருக்கும். இது சமன்பாடு 2ன்னு கொடுக்கலாம். முதல் மற்றும் இரண்டாவது சமன்பாட்டில் வலது பக்கம் சமமாக இருக்கிறதுனால இடது பக்க மதிப்புகள் ஒன்றுக்கொன்று சமமாக தான் இருக்குதோ அதை எழுதுகிறோம். 1 மற்றும் 2லிருந்து வலது பக்க மதிப்புகள் சமமாக இருக்கிறதுனால AQ by AB ஈக்குவல் டு AR by AD. நம்ம நிறுவ வேண்டிய மதிப்புகள் என்ன அப்படின்னா AR by AD ஈக்குவல் டு AQ by ABன்னு காட்டணும். இடது பக்கமும் வலது பக்கமும் இடமாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா AR by AD ஈக்குவல் டு AQ by AB என நிறுவப்பட்டது. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய நிபந்தனை QB by AQ ஈக்குவல் டு DR by ARன்னு காட்டணும். இந்த நிபந்தனையை நிறுவறதுக்கு நம்ம புதுசாக எதுவும் இல்லை, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை எடுத்துக்கிறோம். 1லிருந்து 1ல் என்ன நிறுவனம்? AR by AD ஈக்குவல் டு AQ by ABன்னு நிறுவனம். இப்போ இதை தலைகீழ் மதிப்பாக எழுதிக்கலாம். தலைகீழ் எடுத்துட்டோம்னா AD by AR ஈக்குவல் டு AB by AQன்னு தலைகீழ் காண்றோம். ADங்கிறத பிரித்து எழுதிக்கலாம். AD அப்படிங்கிறதுல இடையில இருக்கக்கூடிய புள்ளியானது R இருக்கிறதுனால AD எப்படி பிரிக்கலாம்? AR plus RDன்னு பிரிச்சுக்கலாம் by AR. அதே போல் ABயின் மீதுள்ள புள்ளி Qவா இருக்கிறதுனால அதை எப்படி பிரிக்கலாம்? AQ plus QB by AQன்னு பிரிக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக சமப்படுத்திக்கிட்டோம், அதாவது பிரித்து எழுதிக்கிட்டோம்னா AR by AR plus RD by AR ஈக்குவல் டு AQ by AQ plus QB by AQன்னு இருக்கு. AR AR கேன்சல் ஆகிடும் ஒரு டைம், AQவும் AQவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 plus RD by AR ஈக்குவல் டு 1 plus QB by AQ. இடது பக்கமும் வலது பக்கமும் 1 1 கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குன்னா RD by AR ஈக்குவல் டு QB by AQன்னு கிடச்சிருக்குது. நிறுவ வேண்டியது QB by AQன்னு முதல்ல இருக்குது. அப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா QB by AQ ஈக்குவல் டு RDக்கு பதிலாக RDயும் DRயும் ஒன்று தாங்கிறனால DRன்னு எழுதிக்கலாம்.
பை ஏஆர் என நிறுவப்பட்டது. தேங்க்யூ.